பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட உறவு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம். ஏன்னா இவங்களுடைய உறவு ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுபடும். இதே தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்டா அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரான திருமதி ஆனி ராஜா போட்டியிடுவாங்க. ஆனால் இதே ஆனி ராஜா ராபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போவாங்க. ஆனால் வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து பல விமர்சனங்களை வைப்பாங்க. ஸோ இந்த உறவை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கே ஒரு ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம்தான். இவங்க கம்யூனிஸ்ட்டை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியறதில்லை. இந்த மாதிரி நிலைமையில தான் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திரு சசி தரூர் அவர்கள் இவர் ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அங்கே இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கேரளாவினுடைய சில ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்ஸை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கேரளாவில் ஏன் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது தொழில்கள் துவங்கிறதுக்கான அந்த விஷயங்கள் கேரளாவில் ஏன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கேரளாவுடைய கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஒரு மிகப்பெரிய கடன் சுமை இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ பற்றி சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் கேரளாவுடைய பிரச்சனைகளை பேசும்போது இவர் கம்யூனிஸ்ட்டை சாடி பேசியிருந்தார். ஆனால் மற்றபடி காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை பேசும்போது எந்த காங்கிரஸ் தலைவரும் பேசுகிற மாதிரி இவங்க இது பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு புது தொழில் துவங்கிறதுக்கான அந்த வழிமுறைகள். இதுக்கான நாட்கள் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு புது தொழில் துவங்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 248 நாட்கள் ஆகுது. ஆனால் இந்தியாவோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் தான். இது ஏன் கேரளாவில் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இதற்கு எல்லாமே காரணம் கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் ஹேட் புட் கேரளா இன் டிஸ்மே, அதாவது இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் கேரளாவை கொண்டு வச்சிருக்கிறது கம்யூனிஸ்ட் தான். இங்கே எதற்கு எடுத்தாலும் போராட்டம் தான். கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல திட்டம் இல்லை மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குற திட்டம் அப்படிங்கிற மாதிரி எந்த கணக்குமே இல்லை. உடனே எதுக்கு எடுத்தாலும் இவங்க கொடி பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இங்கே தொழிலே துவங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ரூவலுக்கு போகணும். அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளார்க் லீவில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வர வரைக்கும் அந்த ஃபைல் ப்ராசஸே ஆகாது. அதனால தான் 248 நாட்கள் கேரளாவில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியாவினுடைய ஆவரேஜ் 120 நாளுன்னு கம்பேர் பண்ணாமல் இவர் உடனடியாக சைனா, அமெரிக்கா இங்கெல்லாம் கம்பேரிசன் போயிட்டார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் அப்ரூவல் கிடச்சிருது. அது மாதிரி இந்தியா மாறணும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொன்னாலே உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், இந்தியா சென்ட்ரிக்காகவே பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அமெரிக்கா எப்படி இருக்குது பாரு, சைனா எப்படி இருக்குது பாரு, வியட்நாம் எப்படி இருக்குது பாரு, அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த கம்பேரிசனை தான் அவர் இங்கே கொண்டு வந்திருந்தார். இங்கே இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன். 2015 ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியாவோட ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142வது இடம். அதுவே 2020 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 63வது இடம். இதில் மொத்தம் 190 நாடுகள் இருக்குது. ஸோ 142லேருந்து இந்தியா 63க்கு 5 வருடங்களில் வந்திருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல லாஸை மாற்றம் பண்ணியிருக்காங்க. 40,000க்கும் மேலான இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் தான். இதனால தான் இந்தியாவில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பல ரேங்க் முன்னே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சசி தரூர் கிட்ட கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி கேரளாவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். இந்தியாவினுடைய ஆவரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2%, அதாவது 1000 பேரில் 32 பேருக்கு வேலை இல்லைங்கிற நிலைமை. ஆனால் கேரளாவில் 27.3%, இது 2023க்கான டேட்டா. ஸோ 1000 பேரில் 273 கேரள இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஏன் கேரளாவில் இவ்வளோ அதிகமான வேலை இல்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்பின்மை இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன முதல் பதில் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் தான். ஏன்னா இவங்க இங்கே தொழிலே துவங்க விட மாட்டாங்க. மக்களை தொழில் துவங்கிறதுக்கான அந்த ஒரு அவங்களுக்கான அந்த உத்வேகத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இங்கே புது தொழில்களும் வராது, இங்கே யாரும் தொழில் துவங்கிறதுக்கு முன் வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. இவர் ஒரு இந்த பியூரோக்ரஸிக்கெலாம் வரத்துக்கு சில காலங்கள் முன்னாடி நியூயார்க்கில் ஒரு 50 பேருக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் டின்னர் ஹாஸ்ட் பண்ணேன். அதில் கேரளாவில் இருக்க
இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு கேரளாவில் ஏன் தொழில் துவங்கணும்னு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொன்னேன். ஆனால் அந்த 50 பேரில் ஒரு 10 பேராவது கேரளாவில் வந்து தொழில் துவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க எல்லாம் சொன்னது, கேரளாலலாம் வந்து தொழில் துவங்க எங்களால் முடியவே முடியாது. ஏன்னா அங்கே எப்போ வந்தாலும் கொடி பிடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துல எங்களால் தொழில் பண்ண முடியாது. இதுவே நாங்கள் பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ போனோன்னா நாங்கள் தொழிலை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே கேரளாவுக்கு வர முன் வரல அப்படின்னு சொன்னார். இதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்விக்கும் அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 66% கேரள இளைஞர்கள் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி தேவையில்லாத வேலையை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேரளாவில் தான் அதிகமான தொழில் துவங்குறவங்க ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஒரு வருடத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் விவசாயிகள் நஷ்டம் ஏற்படும், அவங்களால விவசாயம் பண்ண முடியாத காரணத்தினால வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி துயரமான சம்பவம் நடக்குது. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா தொழில் துவங்கிறதுக்குன்னு வருவாங்க. அவங்க பல காலம் சம்பாதிச்சது, வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சது எல்லாத்தையும் அவங்களுடைய ஊருக்கு கொண்டு வந்து போட்டு இங்கே ஒரு தொழில் துவங்கலான்னு வருவாங்க. தொழிலும் துவங்குவாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவங்களால அந்த தொழிலை நடத்த முடியாமல் போய் நஷ்டப்பட்டு பல தொழிலதிபர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேரளாவோட ஒரு பேத்தட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு. உம்மன்சாண்டி அவர்கள் வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இங்கே BMW இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சி பண்ணார். அதற்கான துவக்க வேலைகளும் நடந்தது. ஆனால் அது துவங்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபோர்ஸ்டு பந்த், அதாவது கடைகளெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடைக்க வச்சாங்க. பஸ்ஸு ட்ரெயின்லாம் ஓடக்கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த BMW இண்டஸ்ட்ரிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இதை வந்து கேரளாவில் நம்ம துவங்க வேண்டாம், பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கான வேலைவாய்ப்பு கிடைக்க இருந்தது. இது வந்து கேரளாவிலேருந்து நழுவி தமிழ்நாட்டுக்கு போச்சு. இதற்கு முழு முதற் காரணமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் தான் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஆங்கர் கேட்டார், கம்யூனிஸ்ட் ஏன் எல்லாத்துக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொட்டஸ்ட் இஸ் இன் தி DNA ஆஃப் கம்யூனிஸ்ட். அதாவது கம்யூனிஸ்டோட ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, ஹர்த்தால் பண்ணுறது, பந்த் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. இதனால மட்டும்தான் கேரளா முன்னேறல. கம்யூனிஸ்ட் மாறணும், திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் அது கம்யூனிஸ்ட் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கம்யூனிஸ்ட் எப்போவுமே ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, அதே அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து கொண்டு வரப்படுற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, உடனடியாக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிஸ்ட் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் திரு சசி தரூர் அவர்கள்கிட்ட இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி கேட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மகாலட்சுமி ஸ்கீமை பற்றி கேட்டாங்க. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பெண்கள் எல்லாருக்கும் 1 லட்சம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான கண்டிஷன் அப்ளை, அதாவது அந்த தகுதி என்னங்கிறது சொல்லிட்டாரு. இது எல்லா பெண்களுக்குள்ளே கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கும் வந்து அவங்கள இந்த வறுமை கோட்டிலேருந்து மீட்கிற வரைக்கும் தான் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வறுமை கோட்டிலேருந்து மீட்டதுக்கப்புறமா இதை கொஞ்ச நாளில் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு அந்த ஆங்கர் அவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, இது 3 விதத்தில் மிஸ்யூஸ் ஆகலாம். ஒன்று வந்து தேவையில்லாத அவங்களுக்கு வந்து அதிகப்படியான செலவுகளை இவங்க இந்த பணத்தை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்தும் போது அவங்களால அந்த செலவை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் போகலாம். இரண்டாவது வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இதை வந்து குடி அந்த மாதிரி விஷயங்களில், போதை மாதிரி விஷயங்களில் உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது விஷயங்கள் வந்து இந்த சூதாட்டம் மாதிரி விஷயங்களில் இந்த ஆண்கள் இதை இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் நாங்கள் பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இங்கே நீங்கள் பெண்களுக்கு கொடுத்தா என்ன, ஆண்களுக்கு கொடுத்தா என்ன, அந்த குடும்பம் அப்படின்னு கொடுக்கும்போது அது அந்த ஆண் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொன்னார், கொடுக்க தான் எங்களால் முடியும், ஹவு டு ஸ்பெண்ட் அப்படிங்கிறத எங்களால் டிக்டேட் பண்ண முடியாது. இதை நீங்கள் இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இதை நாங்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வறுமை கோட்டிலேருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எத்தனை பேரை வறுமை கோட்டிலேருந்து மீட்போம், எத்தனை காலத்துக்கு இது கொடுக்கப்படும், இதற்கான பட்ஜெட் என்ன, இதற்கான அந்த வருமானம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே இவர் தெளிவாக சொல்லலை. கடைசியாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய அரசாங்கம் எந்தெந்த துறைகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிகமாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் இவர் சொல்ல வந்த விஷயங்கள்
எல்லாம் ஏற்கனவே நரேந்திர மோடி அரசாங்கம் செஞ்சது தான். ஸோ இவர் வந்து இங்கே காங்கிரஸ் ஏதாவது பண்ண போகுது, இல்லை காங்கிரஸ்க்கு ஏதாவது பண்ண இருக்கா அப்படின்னு சொன்னாரா, இல்லை இப்போ நரேந்திர மோடி அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணாரானே எனக்கு புரியல. இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ் துறைமுகங்கள், ரோடு, ரயில்வே, அப்புறம் எல்லாருக்குமான அந்த கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான குடிநீர். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம் ஆரம்பித்து, விழிஞ்சமில் இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகம் ஆரம்பித்து பல துறைமுகங்களை வந்து இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ரோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி தலைமையிலான இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே இருந்த ரோட்ஸை இப்போ டபுள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டருக்கு மேலே ஹைவேஸ் போட்டிருக்காங்க. ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரயில்வே லைன்ஸை வந்து 100% எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம். சீக்கிரத்திலே புல்லட் ட்ரெயின்ஸ் வரப்போகுது. அக்சஸ் டு எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மும்மொழி கொள்கையில் அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவர் சொன்னது தான் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2014 திரு மோடி அவர்கள் வந்து பதவியேற்கும் போது இந்தியாவில் பாதுகாப்பான குடிநீர் இருக்கிற வீடுகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 16% தான் இருந்தது. இன்றைக்கி அது வந்து 78% மேலே இருக்குது. அதுலேயே பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இது 100% வந்தாச்சு. இன்னும் சில மாநிலங்களில் தான் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இந்த 3வது டேர்மில் இவங்க முடிச்சிட போகிறாங்க. ஸோ காங்கிரஸ் இதில் வந்து புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மொத்த இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா கேரளா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இப்போ அவர் பேசும்போது கேரளாவினுடைய இந்த நிலைமைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேரளா கவர்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சுமை, அதாவது ஒரு 3 மாதங்கள் முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கேரளாவோட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போட முடியாத நிலைமையில கேரளா இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து கேரளா கவர்மெண்ட்டை வந்து நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமாக அவர் சொல்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டோட பாலிசி தான். அங்கே வேலைவாய்ப்பு இல்லை, தொழில் துவங்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவை வந்து இது வந்து பென்ஷனர்ஸ் ஓல்டு ஏஜ் ஹோம் அப்படிங்கிற வார்த்தையவே அவர் சொல்லியிருந்தார். ரிட்டையர் ஆகி எனக்கு பணம் இருக்குது, பென்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் கேரளாவில் வந்து வாழ முடியுமே தவிர்த்து இந்த வந்து யங்ஸ்டர்ஸ் வாண்ட் டு கெட் த ஹெக் அவுட் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இளைஞர்கள் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில தான் இருக்காங்க. இந்த மனநிலைமையில் கேரளா மக்களை கொண்டு வச்சிருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கம்யூனிஸ்ட்டு சாடி பேசியிருக்காரு. என்னதான் வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிர் கூட்டணியில் இருக்காங்க, அதே மாதிரி பெங்கால்லையும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்கனாலும் மொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வந்து ஒரே கூட்டணி இண்டி கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி இன்னும் இவங்களால இவங்களுடைய பிரதமர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரே ஒரு கேண்டிடேட்டு அவங்களுடைய இளவரசர் மட்டும் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஸோ அவர் ஏன் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் தான் இவங்க பிரதமர் கேண்டிடேட்டாக சொல்ல போகிறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி வந்து நாட்டை ஆளற அந்த ஆசையில் இருக்காங்க. இன்னும் அவர் என்ன சொல்ல போன அவரோட பேட்டியோட ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஹோப்ஃபுல்லி இந்த எலெக்ஷன் முடிவில் வந்து நாங்கள் ஆட்சியில் இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரிலாம் நம்மளுடைய கனவுலையும் நடந்துடக்கூடாது. இந்தியாவுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி தானே தவிர்த்து இந்த மாதிரி பல கட்சிகள் இந்த மாநிலத்தில் உனக்கு கூட்டணி உண்டு, அந்த மாநிலத்தில் எனக்கு கூட்டணி கிடையாது. அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லை வரைக்கும் நீயும் நானும் ஒரே கூட்டணி, அதுவே அப்படி இந்த கேரளாக்குள்ளே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. நீயும் நானும் எதிர் இந்த மாதிரியான ஒரு கிச்சடி கூட்டணி கையில் வந்து இந்தியா திரும்ப மாட்டக்கூடாது. இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய முன்னேற்றம், இதை மட்டுமே வந்து சிந்தனையாக கொண்ட ஒரு கட்சியின் கையில் தான் இந்தியாவினுடைய ஆட்சி இருக்கணும். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.